வணக்கம் தமிழா. டிஎன்பிஎஸ்லேருந்து அடுத்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மே 7 இன்று அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் ஆனது. ஸோ அவங்க சொன்னதுபடி டிஎன்பிஎஸ்ல இன்னைக்கு நோட்டீஸ் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அதன்படி கரெக்டாக ரிலீஸ் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்ல ஸோ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டேட்டில் ஸோ அனைத்து விஷயமும் கரெக்டாகவே பண்ணிக்கிட்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கான முக்கிய தேதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அப்ளை பண்ண டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே 13 ஜூன் 11 வரைக்கும் தான் டைம். ஸோ அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கான கரெக்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17/6, அதாவது 15/6 இருந்து 17/6 வரைக்கும் அதுக்குள்ள நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எப்போ நடைபெறும் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ். ஓகே. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர். இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20 ஜூலை 23 வரைக்கும் நடைபெறும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கும், ஓகே, அதையும் பார்த்துலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெப்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், மேனேஜர், டெப்டி மேனேஜர். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் மாறிக்கிட்டே இருக்கும். இதில் எதுக்கு நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியுதோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண முடியும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி, மொத்தம் டோட்டல் வேகன்சி பார்த்தோம்னா ஸோ நிறையா போஸ்டிங் வந்து தனித்தனியாக போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 330 வேகன்சி இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சரி அந்தந்த கேட்டகரி உள்ள மேஜர் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க அங்கே எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் இங்கே நிறைய போஸ்டிங் 32 போஸ்டிங் இருக்குது. ஸோ அந்த 32 போஸ்டிங் மொத்தம் டோட்டல் வேகன்சி 330 வேகன்சி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் ஒவ்வொரு இதுவுமே வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்ததுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கு மாதிரி தேர்வு பார்த்தீங்கன்னா போட்டிகள் வந்து மிக குறைவாக தான் இருக்கும். இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கும்போது 1/7/2025 பொறுத்து, ஓகேங்களா, நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎஃப் இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரி இருக்கீங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 32 தான். எவ்வளோ? 32 தான். இதில் நீங்கள் பிடபிள்யூபிடி இருந்தால் 42 வயசு வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன் 50, விடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்டி தான் இருந்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தா 45. ஸோ அந்த 45 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் சீக்கிரம் மட்டும் 45, மற்றதுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் அதே ஒரு ரிசர்வேஷன் வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறது இருக்காது. அடுத்து கல்வி தகுதி. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வேறுபடும். ஸோ அதனால ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ மொத்தம் 32 போஸ்ட் இருக்கு. 32 போஸ்ட்லையும் பாருங்க நம்முடைய கல்வி தகுதிக்கு எது கரெக்டாக பொருந்தும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் சிலது கேட்டிருக்காங்க. இப்போ டெப்டி டைரக்டர்னு பார்த்தோன்னா இப்போ பேச்சுலர் டிகிரி இது வந்து லாவில் நீங்கள் முடிச்சிருக்கணும். இது ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸ்டாட்டிஸ்டிக் அனலிஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மேனேஜர் இது வந்து பிஇ மைனிங் இன்ஜினியரிங். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அனைத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல. சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிலது கம்பல்சரியும் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. சிலது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் நார்மலாக நீங்கள் அது மட்டும் படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ ரிப்போர்ட்டுங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க டைப்பிஸ்ட்லாம் அவங்க டெஸ்ட்டு தனியாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க அதில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து சில இதுக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் லாஸ்ட்டோட 31 பார்த்தீங்கன்னா சரி டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும், மெக்கானிக்கல் இல்லைன்னா ட்ரிபிள்இ இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா ஐடி இல்லைன்னா இசிஇ இந்த மாதிரி முடிச்சா என்ன பண்ண நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அது மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுமே கொடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கொடுக்க கிடையாது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் இது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே எழுதிக்கலாம். இது ஒவ்வொருத்துக்குமே தனித்தனியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ 32 போஸ்ட்டுக்குமே தனித்தனி கல்வி தேதியை பாருங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு கரெக்டாக பொருந்தோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா டெக்னிக்கல் போஸ்ட், இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டும் கூட, ஓகேங்களா. இதுக்கான எக்ஸாம் வச்சு எப்படி எடுக்க போறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 2 பேப்பர் இருக்கு போது, பேப்பர் 1 பேப்பர் 2, ஓகேங்களா. இதை வச்சு எடுக்க போறாங்க. இன்னொன்று அதோட சேர்த்து இன்டர்வியூ, ஓகேங்களா. ஏன்னா இன்டர்வியூ போஸ்ட் தான் இது ஃபுல்லாகவே. ஸோ பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1
ஓகேங்களா. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், இது 100 கொஸ்டின் 150 மார்க்கு. பார்ட் பில ஜிஎஸும் மேக்ஸ் இருக்கும், இது 100 கொஸ்டின் 150 மார்க். ஓகேவா. இந்த பார்ட் பி பார்ட் சி இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தான், அது வந்து அந்த மார்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பார்ட் பி பார்ட் சி மார்க்கை எடுப்பாங்க. அதே மாதிரி பேப்பர் 2ல உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் இது ஒரு 300 மார்க். அப்போ இந்த பார்ட் பி பார்ட் சி சேர்த்து ஒரு 150 மார்க், மொத்தம் 450 மார்க்கு. இதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒரு 60 மார்க், மொத்தம் 510 மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அல்லாத போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. ஏன்னா தமிழ் ரிப்போர்ட்டர் இங்கிலீஷ் போனால் அவங்களுக்கு தனி. ஸோ அவங்களுக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட பேப்பர் 1 பேப்பர் 2 மாதிரி தான். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா பார்ட்டிங்கிறது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தான், அந்த மார்க் எடுக்க போகிறதுல. பார்ட் பி பார்ட் சி மார்க்கை எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி பேப்பர் 2ல சப்ஜெக்ட் பேப்பர், இது வந்து டிப்ளமோ கிரேட், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 இருக்கும், 300 மார்க். ஓகேங்களா. இந்த 450 மார்க் எடுப்பாங்க, இன்டர்வியூக்கு 60 மார்க் எடுப்பாங்க. ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஸ்டெனோகிராஃபர் இன் தமிழ் இந்த மாதிரி பேப்பர் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ இந்த தேர்வுக்கு தகுதியும் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஸோ இதில் இன்ஜினியரிங் போஸ்டும் சிலது இருக்கு, ஸோ அவங்களும் அப்ளை பண்ணலாம். சிலது வந்து பார்த்தீங்கன்னா எம்இ, அதாவது எம்இ முடிச்ச மாதிரி இருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் இருக்கும், சிலதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ அதற்கு ஏற்ற போல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அந்த பதவிகளுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. சொல்ல ஸோ உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து இந்த தேர்வுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.